எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலா பண்ண மாட்டாங்க. ஆனா நானும் சித்தார்த்த என்னைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்க இருந்ததே இல்லை. நாங்க எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்க மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமா இப்ப என்னடா பண்ற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது, நான் உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்குல பண்ண நீ அது தமிழ்ல பண்ணிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்பெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சிருந்தேன். இப்பதான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்ப சொல்லட்டுமா, ஏண்டா டேய், உனக்கு ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்க கதையை கொடுத்து ஸ்கிரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு பணம் கொடுத்தா இப்பெல்லாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சேன். சோ அதனால ஒன்னா வளர்ந்துட்டோம், அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். இன்னைக்கும் அவரை பார்க்கும் போது எனக்கு அதே சந்தோஷம், என்னைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய திறமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படம் பார்க்கும் போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியா பண்ணிட்டேன். ஆனா நீ ரொம்ப லேட்டா பண்ணிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பத்தி பேசல, பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் பேசுறேன், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. இது என்ன ரெஃபரன்ஸா கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்க. அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவத்துலயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசுல ஒரு 17 வயசுல அப்படிதான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலா செவத்துல சாஞ்சிட்டு, அதே ஒரு 25 வயசுல பாத்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாரு அவரு. ஒரு மனுஷன் அவனுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் எப்படி அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்றது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில விஷயங்கள் அவரு நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே சித்தார்த் பத்தி எனக்கு ஒண்ணு தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவரு. அது ரொம்ப கஷ்டம், சினிமாவில் ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்பவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளா இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்ட் மீதா சாரி மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாவே ஆஃப் ஆயிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேர்ல கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில சொல்லிக்கிறேன். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்பத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடியலா இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா, சைத்ரா எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பா. அதனாலதான் அவங்க அந்த படத்துல செலக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் your performance is attractive to the core. நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜ்ல, இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காம இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினைச்சு பண்ணுங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் நான் வர வழியில அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ, காஸ்ட் கூட, ஆக்டர்ஸ் கூட நம்ம மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்து இருந்தாரு. நான் அப்ப அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவரு படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணிருக்காருன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்ல தூக்கிட்டாங்களோ அப்படின்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்றது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்துல, அதோடைய டபுள் வேல்யூ இந்த படத்துல மியூசிக். நான் 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். 10th மினிட்ல நான் ஊந்துட்டேன், அப்படியே மியூசிக்ல ஊந்துட்டேன். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்றேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். The team that you're working with, which we were speaking right now, the team is also fabulous team.
டூ கிரியேட்டிவ், அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி, நீங்க அந்த வேற ஒர்க் பத்தி பேசுங்க, அவங்களும் சூப்பரா உங்க லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.